பார்த்தீங்கன்னா, தான் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கன்ற நல்ல விஷயத்த பார்த்தீங்கன்னா, முத்துவோட வீட்ல வந்து எல்லார்கிட்டயுமே சொல்றாங்க. இத கேட்ட அண்ணாமலையுமே வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. எல்லாருமே சந்தோஷமா இருக்கிற டைம்ல வித்யா பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்ற எல்லா விஷயத்துக்குமே வந்து நக்கல் நையாண்டி பண்ணிட்டு இருக்காங்க. இதனால பார்த்தீங்கன்னா, அண்ணாமலையுமே வந்து டென்ஷன் ஆகுறாரு. அவன் எது சொன்னாலும் எதனா குதர்க்கமா தான் சொல்லுவேன். அதெல்லாம் நல்ல குடும்பம் தான். நீ ஒண்ணும் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்க டைம்ல தான் பார்த்தீங்கன்னா, பரசு வந்துட்டு அவங்க சைட்லயும் பார்த்தீங்கன்னா, அவங்க தாய்மாமன்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் எல்லாத்தையுமே வந்து பேசி சரி பண்ணாரு. முத்து மாரி அவரும் வந்து ரொம்ப நல்லவரா இருக்காரு. அவரும் கறிக்கடை பிசினஸ் தான் வச்சிருக்காரு அப்படின்ற மாரி சொல்ல, ஓ! அப்படியா? அப்படின்னா சண்டே ஆனா கறி ஃப்ரீயா கிடைக்கும் அப்படின்ற மாரி வித்தியை நக்கல் அடிக்க, இத பார்த்து பார்த்தீங்கன்னா, யாருமே வந்து சிரிக்கிறதே இல்ல. எல்லாருமே வந்து கோவப்படுறாங்க. இவனுக்கு புத்தி எப்பவுமே இப்படி தான் போகுமா? ஏன் அவங்கள எப்ப பாரு மடந்து நின்னுக்கிற? அவங்க வந்து ஏதோ நல்ல விஷயத்த சொல்ல வந்திருக்காங்கன்னு சொல்லி பாராட்டுறத விட்டுப்புட்டு இப்படி பண்ணுகிற? அது நம்ம வீட்டு கல்யாணம். நாம தான் போய் முன்னாடி நின்று எல்லா வேலையும் செய்யணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஓ! சீரியலா கல்யாணம் பண்ணிடலாமா? அப்படின்ற மாரி திருப்பியும் நக்கல் அடிக்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம பொண்ணு மாரி தானே அவங்க பொண்ணும். அவன் எவ்வளோ 40 வருஷம் என்னோட ஃப்ரெண்டு. அப்படி இருக்கும்போது அவனும் இந்த குடும்பத்தில ஒருத்தன் தான். அதனால இந்த கல்யாணத்த நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒண்ணா நடத்துறோம் அப்படின்ற மாரி சொல்லி முடிவு பண்றாங்க. ஆனா ரோஹினிக்கு தெரியாது அந்த கறிக்கடை மாமா தான் வந்துட்டு தான் அரேஞ்ச் பண்ண மலேசியா மாமான்னு சொல்லிட்டு. இது தெரியாத ரோஹினி பார்த்தீங்கன்னா, சரி அங்கிள் நானும் வரேன். நானும் வந்து பொண்ணுக்கு எல்லா மேக்கப் வந்து நான் பண்றேன் அப்படின்ற மாரி சொல்லி ஒத்துக்கிறாங்க. இப்படி போயிட்டு இருக்க இன்னொரு பக்கம் பார்த்துட்டீங்கன்னா, அருண் வந்துட்டு இன்ஸ்பெக்டர் கூட்டு வார்ன் பண்றாங்க. "ஏப்பா நீ டிராஃபிக் கான்ஸ்டபிள் இருந்துட்டு நீ எப்படி தப்பு பண்ணலாமா? நாம தான் வந்துட்டு டிராஃபிக் கண்ட்ரோல் மதிக்காத பசங்கள, ஆளுகளலாம் வந்துட்டு ஃபைன் போட்டு இது பண்ணுவோம். ஆனா இப்ப நீயே மதிக்காம இருந்திருக்க. உன்ன என்ன பண்றது? எல்லாரும் வந்து ஏதோ ஒரு ரீசன் இருக்கும். அதே மாரி நீயும் வந்து ரீசன் சொல்லாத. உன்ன வந்து மேல் இடத்துலருந்து 3 நாள் சஸ்பெண்ட் பண்றாங்க." அப்படின்ற மாரி சொல்ல, "சார் இந்த ஒரு முறை மன்னிச்சிருங்க சார். நான் வேணா கமிஷனர் கிட்ட பேசுறேன்." அப்படின்ற மாரி சொல்ல, "அதெல்லாம் எங்க போய் பேசினாலும் ஆகாதுப்பா. உன்ன வீடியோ வைரல் ஆயிருச்சு. அதனால பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா உன்ன 3 நாள் சஸ்பெண்ட் பண்ணணுன்ற மாரி சொல்ட்டாங்க. அதனால நீ 3 நாள் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் டியூட்டிக்கு வா." அப்படின்ற மாரி சொல்லி அனுப்பிச்சுறாங்க. இத கேட்ட அருண் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஷாக்கிங் ஆகுறாரு. இது யாரால நடந்திருக்கும்னு எனக்கு தெரியும். அவன ஒரு வழி பண்றேன் பாரு. போலீஸ்காரங்கிட்ட வச்சுட்டு என்ன நடக்கும்னு சொல்லிட்டு அவனுக்கு காட்டணும். அப்பதான் அவன் இன்னொரு நாளைக்கு இது மாரி தப்பு செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முத்து மேல செம கோவத்துல பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போய் டென்ஷன்ல பார்த்தீங்கன்னா, சாப்பிடக்கூடாது ரூம் போய் சாத்தின்னு இருக்காரு. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, சீதா இருந்துட்டு அவங்க அம்மாவுக்கு மெடிசன் எல்லாம் வாங்கிட்டு வராங்க. பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா, "ஏம்மா இன்னும் சாப்பிடாம இருக்கீங்க?" அப்படின்ற மாரி கேட்க, தான் பையன் வந்து இன்னும் சாப்பிடவே இல்ல. டென்ஷனா ரூம்ல இருக்கான். அதனால தான் என்னால சாப்பிடணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அருண கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா, சீதா பேசுறாங்க. எவ்வளோதான் டென்ஷன் இருந்தாலும் வீட்ல வந்து அத காட்டக்கூடாது. ஏன்னா உங்கள நம்பி தானே அம்மா இருக்காங்க. அதனால அவங்களுக்கோசமான கூட நீங்க வந்து ஜாலியா சிரிச்சு பேசி வழக்கம் போல சாப்பிடுங்க. டென்ஷன் எதா இருந்தாலும் அத வெளிய விட்டு வந்துருங்க அப்படின்ற மாரி அட்வைஸ் பண்ணி சாப்பிட வைக்கிறாங்க. இப்படி 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, சீதா உண்மையா கிளம்பி போயிறாங்க. கிளம்பி போனதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, அருண் அவங்க அம்மா இருந்துட்டு, "பொண்ணு ரொம்ப நல்லவளா இருக்கால்ல, எவ்வளோ அக்கறையா பண்போட பார்த்துக்கிறா. ஒரு நாள் வந்து உதவி செய்யலாம். ஆனா அடிக்கடி வந்து பார்க்குறா. அந்த அளவுக்கு நல்ல பொண்ணா இருக்கா. அதனால பார்த்தீங்கன்னா, இவ்வளவே பேசாம நீ உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா?" அப்படின்னு கேட்க, "ஏம்மா யாரோ ஒருத்தர் வந்து உதவி பண்றாங்கன்னு அவங்களலாம் பார்த்து சம்மந்தம் பேசாதம்மா. அவ என்ன முடிவுல இருக்காளோ, இல்ல அவளுக்கு கல்யாணம் ஆயிருச்சோ, இல்ல லவர் இது கூட இருக்கலாம். அப்படி இருக்கும்போது நீ இப்படியெல்லாம் யோசிக்க தப்பும்மா. இப்போ ஒரு பொண்ணோட மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுட்டு தான் மத்த விஷயம் பேசணும்." அப்படின்ற மாரி சொல்ல, "டேய் உனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் பேசுறேன்டா." அப்படின்ற மாரி சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, மீனா இருந்துட்டு பூ வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல தான் நித்யா இருந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கால் பண்ணி இந்த மாரி நான் உங்கள பார்க்கணும் அப்படின்னு மாரி சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு 2 பேருமே மீட் பண்ணி, தான் லவ் பண்ற பையன பத்தி எப்படி தெரிஞ்சுருது அப்படின்ற மாரி ஆல்ரெடி ஐடியா கேட்டிருந்தேன் இல்லையா? திருப்பி எதனா ஒரு ஐடியா குடுங்க அப்படின்ற மாரி சொல்ல, மீனாவுமே வந்துட்டு ஒரு நல்ல ஐடியா சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இந்த ரோஹினி பார்த்தீங்கன்னா, மீனா போன பின்னாடி பார்த்தீங்கன்னா, "ஏன் இப்ப அவகிட்ட ரொம்ப அதிகமா பேசுற? நீ எனக்கு ஃப்ரெண்டா? அவளுக்கு ஃப்ரெண்டா?" அப்படின்ற மாரி சொல்ல, "அது எங்களுக்கு 2 பேருக்குள்ள ஒரு பர்சனல். நான் நல்லது நடக்கும்போது உனக்கு சொல்றேன்." அப்படின்ற மாரி சொல்ல, "ஏய் நான் தானே உனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட். எனக்கு தெரியாது அப்படி என்ன பர்சனல். நான் என் லைஃப்ல என்ன நடந்தாலும் உன்கிட்ட சொல்றேன்ல. அது என்ன நீ மட்டும் என்கிட்ட சொல்ல மாட்ற?" அப்படின்ற மாரி சொல்ல, "வர வர நீ உன் நடவடிக்கையே சரியில்ல. மீனா கூட ரொம்ப பேசிட்டே இருக்க. என்ன விஷயம்?" அப்படின்ற மாரி சொல்ல, "அது எங்க 2 பேருக்குள்ள பர்சனல் சொல்லியிருக்கேன் இல்லையா? நானே எதா நல்லது நடந்தா சொல்றேன். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் கேட்காத. வா சாப்பிட போலாம்ன்னு" சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதோட சமாளிச்சு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து சாப்பிட போறாங்க. இப்படி தான் வரப்போற எபிசோட் வந்து போப்போது. அடுத்து என்னலாம் இன்ட்ரஸ்டிங்கா நடக்க போகுதுன்றத அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன். மேலும் இது போன்ற அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டன் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க் யூ.